தம்பி, உங்களை கொஞ்சம் சாக்காடில் முடித்த தாமரை அப்படின்னு நேற்று ஒரு வீடியோவில் ராங்காக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தமிழக முதலமைச்சர் விஜய் அண்ணனை, விஜய் சாரை நீங்கள் என்ன குற்றம் படுத்தின்னு இருக்கீங்க? ஏடிஎம்கே 3 சீட்டை உங்கள் டைமிங்கோடு நான் தான் உங்கள் வீடியோவிலேருந்து பாருங்க. 13:59 50லேருந்து எடுத்துக்கோங்க. 18 டோட்டல் வீடியோ 17 நிமிஷம் 11 செகண்டு. நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நேர்மை கொஞ்சம் கூட இல்லாம குதிரை பேரம் நடத்தி அவங்களை எல்லாம் கொண்டு வராங்க. இந்த கட்சியை அழிக்கிறதே ஆதவர்ஜுனாவுடைய மாமியார் தான். அதிமுகவை ஒட்டுமொத்தமா இல்லாம ஆக்கிட்டாங்க. எடப்பாடி பழனி அடுத்தது அதிமுக ரிசைன் பண்ணி தாவேக்கள போய் இணையறார். ஆகவே விஜய் அவர்களோ தாவேக்காவோ என்ன பண்ணலாம் ட்ரை பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல அவ்வளவு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குங்க. தினமும் அவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே இதெல்லாம் டைவர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரையா ராஜினாமா பண்ணி வர வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அப்படியே டைவர்ட் ஆயிரும் பாருங்க. எல்லாரும் இதை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க பாருங்க. அதனாலதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாவேக்கா எவ்வளவு கேவலமான செயல்கள் ஈடுபடுது பாருங்களேன். தங்களுடைய மெஜாரிட்டியை தக்க வச்சுக்கணும், ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதிமுகவை சுக்குநூறா உடைக்கிறாங்க. கொஞ்சம் இதுக்கு ஏதாவது உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா? எதுக்கு இப்படி அவதூறு இது பரப்பின்னு இருக்கீங்க? தமிழக முதலமைச்சர் விஜய் அண்ணன் மேலே எதுக்கு இது மாதிரி அவதூறு பரப்பின்னு இருக்கீங்க? நீங்கள் பார்த்தீங்களா? உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா? எவிடன்ஸ் இல்லாமல் நீங்கள் ஏன் தம்பி பேசுகிறீங்க? அப்போ உங்கள் மேலே கேஸ் பாயுமா? தன்வினை தன்னை சுடும். நம்ம ஒரு வார்த்தை பேசுகிறோன்னா அது நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இனிமேட்டு உங்கள் வீடியோவை தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் பேச போகிறேன்.